எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அன்பு. என் பொண்ணோட உயிரை காப்பாத்தணும்னா நீதான் எனக்கு உதவி பண்ணியாகணும் அன்பு. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? என்ன ஆள விடுங்க, நான் கிளம்புறேன். அன்பு 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 நாம இதுல மாட்டிக்கிட்டோம். இப்ப என்னது மாட்டிக்கிட்டோமா? நீங்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களால ஏற்கனவே எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு மறந்துட்டீங்களா? இப்பதான் அந்த பிரச்சனை எதுவும் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு போலீஸ் ஆயிருக்கேன்னு போலீஸ்காரனை போய் தப்பு பண்ண சொல்றீங்க. இதெல்லாம் சரியில்லைண்ணே. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நானே உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அன்பு, உன் கோவம் நியாயமானதுதான்ப்பா. ஆனா ஒரு நிமிஷம் இரு. இத பாரு. என்னன்னு இதை காட்டி மிரட்டுறீங்களா? ஐயோ, நான் மிரட்டல அன்பு. இது அவன் தான் அனுப்பிவிட்டான் எனக்கு. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லி நீ ஒத்து வரலன்னா இந்த போட்டோவை காட்டி உன்னை மிரட்ட சொன்னான். இல்லனா இந்த போட்டோஸ் வீடியோஸ் வெளியே விட்டுருவேன், உன் வேலைக்கே ஆப்பு வச்சிருவேன்னு சொல்றான்ப்பா. உனக்கு உன் வேலை முக்கியம்னா, என் பொண்ணு உசிரி எனக்கு முக்கியம்னா, அந்த சரக்கு பிரச்சனை இல்லாம வெளியே கொண்டு வர சொல்றான்ப்பா. வேற வழியே இல்ல அன்பு. நாம 2 பேரும் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்போ இந்த போட்டோஸும் வீடியோஸும் வெளில போச்சுன்னா கண்டிப்பா உன் போலீஸ் வேலைக்கு பிரச்சனை ஆயிடும். ஏன், உன்னை அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அண்ணே, என்ன நீ இப்படி மாட்டி விடுறீங்க? வேற வழியே இல்ல அன்பு. என்ன மன்னிச்சிரு அன்பு. அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்கான். நான் அப்போ உனக்கு போன் பண்றேன். நீ இப்ப கிளம்பு. போனு கொடுப்பா. ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். நான் உங்களை லாபில தானே வெயிட் பண்ண சொன்னேன். அதுக்குள்ள நீங்க யாரை கேட்டு குக்கிங் ட்ரெஸ் மாத்திருக்கீங்க? சொல் பேச்சையே கேட்க மாட்டீங்களா நீங்க? சார் இல்ல சார். உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் சார். ஆனா நீங்க ரொம்ப நேரமா வரவே இல்ல. அப்போ வரலன்னா மேடம் வெயிட் பண்ண மாட்டீங்களோ? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? இல்ல சார், நானா எந்த முடிவும் எடுக்கல சார். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் ஹேமந்த் சார் வந்தாரு. சார் நான் வெயிட் பண்றத பார்த்துட்டு அவர்தான் போய் வர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் சார். ஓ, அப்ப கோயில்ல பூசாரி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஸ்ட்ரைட்டா கடவுளை தான் மீட் பண்ணுவீங்களா? இத பாருங்க கயல், இந்த ஹோட்டல் மட்டும் இல்ல, சாருக்கு எல்லாமே நான் தான். அவர் ஒரு சில முக்கியமான விஷயத்தை எல்லாம் என்ன கேட்டுதான் செய்வாரு. நீ அவர்கிட்ட க்ளோஸ் ஆகி அந்த இன்ஃப்ளூயன்ஸ வச்சு இங்க பெரிய ஆளாயிரலான்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சார். இது பாருங்க, என்ன மீறி இங்க எதையாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வேலையிலேயே இருக்க முடியாது சார். பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்ல இருப்பாங்க. இன்னைக்கு கயல் கயல்னு நல்லா பேசுறவங்க நாளைக்கே யாரு நீ, யார கேட்டு இதெல்லாம் பண்ணன்னு திருப்பி கேட்பாங்க. இப்ப நல்லா பேசுறத நம்பிட்டு என்ன மதிக்காம ஓவர்டேக் பண்ணீங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஜாக்கிரதை. இனிமே என்ன கேட்காம ஒரு விஷயம் கூட பண்ணக்கூடாது. புரியுதா?